இருங்க. யாரப்பா நீ கேட்காம கொள்ளாம உள்ள வர்றீங்க? என் அட்டியே உங்ககிட்ட அடமானத்துக்கு வச்சிருக்கீங்களே. அட்டிக்கியா? ஓஹோ, 5-6 வருஷத்துக்கு முன்னால. 1 வருஷம் கூட இருக்காங்க. இருக்கு, 1 வருஷமா தான் இருக்கட்டும். ஏன் இப்படி பதட்டப்படுற? என்ன இப்ப அதுக்கு? வட்டி அசல் எல்லாத்தையும் கொடுத்து நகையை வீட்டுட்டு போலான்னு வந்திருக்கீங்க. சாமி, நீங்க சிரிக்காதீங்க. நீங்க சிரிக்காதீங்க. நீங்க சிரிச்சா நகையை தொலைஞ்சதுன்னு ஊரே சொல்லுது. அட பைத்தியக்காரா, அதைத்தான் நான் இப்ப சொல்ல வரேன். என்னது? 1 வருஷமா ஒன்னையும் காணோம், வட்டியும் கட்டல. 6 மாசத்துக்கு முன்னாடியே அது முழுகி போய் நான் ஏலத்துல விட்டுட்டேன். ஏலத்திலையா? ஏன் எவ்வளவு நாளைக்கு தான் அது வச்சிருக்கிறது? எவ்வளவுதான் நான் நஷ்டப்படுறது? இந்த பாரு, அதெல்லாம் முடிஞ்ச போன கதை. இனிமே வேற ஏதாவது நகை நட்டு இருந்தா கொண்டா பாப்போம். முதல்ல இடத்தை காலி பண்ணு. போ போ போ. ஏசாமி, என்னமோ நகை ஏலத்துக்கு விட்டுட்டேன்னு சொல்லிட்டேன். என் வீட்டு அட்டிக்கத்தான உன் பொண்ணு கழுத்துல போட்டு வச்சிருக்கேன். அட்டிக்க கழுத்துல போட்டுக்காம பின்ன காலியா போட்டு ஏலத்துக்கு விட்டுட்டேன்னு சொன்னியா? ஏன்பா இப்படி மிரட்டுற? நான் என்னமோ ஏலத்துல தான் விட்டேன். அதுக்கு பொறுமான விலை யாருமே கேட்கல. வட்டி நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு ஏலத்துல நானே எடுத்து விட்டேன். இது நல்ல சாமி, இது நல்ல. என் குடும்பத்துல ஆயுள் நகை சாமி. எவ்வளவு வட்டின்னு சொல்லு சாமி. பூவா படத்தை கொடுத்து வாங்கிட்டு போற சாமி. சொல்லு சாமி. நீ இத பாரு, இனிமே வட்டி வாய்தா இதெல்லாம் பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. உனக்கு வேணுமா விலை கொடுத்து வாங்கிட்டு போ. சொல்லி தர சாமி. என்ன விலைன்னு? என்ன ஒரு 5000 ரூபாய். 5000? ஆவி வந்ததாச்சு, ஆவி. அதுக்காக 5000 கேட்கிறானா? ஆமாங்க ஐயா. அவன் உன்கிட்ட மட்டும் இல்ல, அவங்கிட்ட அடமான வைக்கிற அத்தனை பேரையும் இப்படித்தான் மோசம் பண்றான். அடிக அந்த குட்டி கழுத்துல இருக்குங்க. அந்த குட்டி மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு. இன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்குள்ள புகுந்து அட்டிகையோட அந்த குட்டியை தூக்கிட்டு வந்துடுறேன். குட்டி எதற்கு, அட்டிகை உனக்கு. சம்பாதுக்க அவங்க அப்பா முடிச்சுட்டு ஏதாவது காசு முச்சுனா ஒரே குத்து. இன்னைக்கு ராத்திரி அவன் கதையை முடிச்சிடுறேன். செஞ்சிருங்க. என்ன புளியஞ்சாதம், தயிரஞ்சாதம், வத்தல் வடா. இது என்ன? பட்டுப்படவே. இது என்ன? பணம். இப்ப எடுத்து வச்சிருக்க சொல்றேன்னா, இத்தனை வருஷமா தடுத்த மாதிரி இன்னைக்கும் தடுத்துடாது. இப்பவே நம்ம புறப்பட்டு போனோம்னா பல விடிய வச்சு மாங்காடு போய் சேர்ந்து விடலாம். கேளுங்கண்ணா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை காமாட்சி தரிசனம் பண்ணிட்டு பட்டுப்படவை சாத்திட்டு உண்டியில பணத்தை போட்டுட்டு பிரார்த்தனை தெளிச்சுட்டு வந்து விடலாம். பரம் பைசா நான் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? பணத்தெல்லாம் இது மாதிரி கோவில் குளம்னு இறக்கின்றதுன்னா இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? இதுக்கெல்லாம் கணக்கு போட்டு விடலாம்னா, ஆனா அம்பா நமக்கு கொடுத்துக்க செல்வத்துக்கு கணக்கு போட முடியுமா? என்னடி உங்க அம்மா பெருசா கொடுத்து விட்டா? என்ன கொடுத்தாளா? என்ன இந்த குழந்தை நமக்கு எப்போ, எப்படி, எதனால பிறந்தா? லோகத்தில் இருக்கப்பட்ட அத்தனை புருஷன் பொஞ்சாதிகளுக்கும் எப்போ, எப்படி, எதனால குழந்தைகள் பிறந்துட்டு இருக்கோ அப்படி தாண்டி இவ்வளவு நமக்கு பிறந்தா. அப்படியே கல்யாணத்தை பண்ணிட்டு 10 வருஷமா அந்த ஆத்துல குப்பை கொட்டினமே, அப்ப இந்த குழந்தை பிறக்கலையே. அம்மாச்சி கால்ல போய் விழுந்து உனக்கு பட்டுப்புடவை வாங்கி சாத்திரண்டி தாயேன்னு கண்ணீரை கொட்டினதுக்கு அப்புறம்னா இந்த தங்க விக்கிரகத்தை நமக்கு கொடுத்தா? சரி, கொடுத்தா. இந்த தங்க விக்கிரகத்துக்கு வரதட்சணை கேட்காத ஒரு மாப்பிளை வந்து கல்யாண செலவையும் அவனே போட்டு கட்டின்னு போகணும்னு நீ வேண்டிக்கோ. இதையும் உன் அம்பா நிறைவேற்றிட்டான்னா அப்புறம் பட்டுப்புடவை என்னடி, பட்டு ரவிக்கியே என்னுடைய செலவுல வாங்கி கொடுத்துருவேன். அப்போ அது வரைக்கும் நீங்க மாங்காட்டுக்கு வர மாட்டேன்? மாட்டேன், நிச்சயமா மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். என்ன எல்லாம் உள்ளே வந்துட்டீங்க? பாரு வழியா. அண்ணா, நாங்க பிச்சைக்காரன் இல்ல. உன் தங்க விசாலம் தெரியலையா? என் தங்க விசாலமா? என்ன மாதிரி பஞ்ச கோலத்துல இப்படி குழந்தைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன ஆச்சு உனக்கு? அதை என்ன கேக்குறேன்? எங்க பக்கம் எல்லாம் 4-5 வருஷமா தொடர்ந்து மழையே இல்ல. எங்க பார்த்தாலும் பஞ்சம், பட்னி, பசி. வீட்டுல இருந்த பாத்திரம், பண்டம், நகை நட்டை எல்லாம் வித்து சாப்பிட்டுட்டோம். இனி வேற வழியே இல்லை. குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டு 4 நாள் ஆகுறதுன்னா வேற வழி இல்லாம நீயே கதின்னு வந்துட்டோம்னா. நீ வந்தது சரிம்மா, ஆனா இந்த சமயம் பார்த்து வந்துட்டியே. என்னன்னா 15 வருஷமா மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு செலுத்த வேண்டிய பிரார்த்தனைய இன்னைக்கு எப்படி செலுத்தியே தீர்றதுன்னு நாங்க குடும்பத்தோட புறப்பட்டு இருக்கோம்.
கோவிலுக்கு தானே? ஆமா. நாளை மத்த நாள் வந்துட மாட்டாளா? இல்லையே, 41 நாள் அங்கேயே தங்கி விருதா இருக்கிறதாக வேண்டிட்டு இருக்கோம். இந்த பாரு, நாங்களும் பரப்புறோம், நீங்களும் பரப்படுங்க. நீங்க ஊருக்கு போறதுக்குள்ள நல்ல மழை பெஞ்சு விளைஞ்சு எல்லா சேமத்தையும் உண்டாகும். மீனாட்சி புறப்பட மசா 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 நின்று ஆளு பொண்ணு எடுத்துட்டு புறப்படுங்க. நெல்லுங்கோ. என்னடி இது? முதல்ல அதை கீழே வைங்கோ. ஏண்டி? வச்சுட்டேன். குழந்தை அழைச்சிட்டு வாடிங்க. எதுக்குடி? சார் வாயண்டி. லட்சுமி, எல்லா சாதமுட்டி அவுத்து பருக்க பாக்கி இல்லாம அத்தனை குழந்தைகளை ஊத்து போடு. எல்லா சாதத்தையும் இவாளுக்கே போட சொல்லிட்டியே, அப்புறம் நம்ம கோவிலுக்கு போய் என்னத்தை திங்கிறது? கோவிலுக்கு போனா தானே திங்கணும். நான் கோவிலுக்கு வரலை. என்னது? அப்ப நம்ம பிரார்த்தனையை எப்பதான் செலுத்துறது? வரதட்சணை கேட்காத மாப்பிள்ளை வந்து நம்ம குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போனா போச்சு. நான் இப்போ எதுக்காக கோவிலுக்கு பொறுப்பேன்னு நோக்கு தெரியுமோ? உங்களை நேக்கு தெரியாதா? இந்த செலவுக்கு அந்த செலவே தேவலேன்னு பொறுப்பிருப்பேன். நீ தாண்டி பத்தினி பொறுக்கிட்டியே. இந்த பச்ச கூட்டத்தை பாக்கறச்சு அங்க பாரு. ஒவ்வொன்னும் ஆழாக்கு மாதிரி இருந்தது. அரைப்படி அரிசி பறிக்க என்ன குட்டிக்கிறது? தண்டங்க கரெக்ட மொழி அப்படியே தோண்டி எடுத்துடும். குழந்தைகள் சாப்பிடறத பார்த்து கரிச்சு கொட்டல. அப்ப நான் பார்க்கப்படாதுன்னா சீக்கிரம் பொறுப்புடு. புறப்படுறேன். எல்லாரும் நன்னா வயிறார சாப்பிட்டு ஊருக்கு புறப்பட்டு போங்க. இத வச்சுக்கிறே, இதுல நிறைய பணம் இருக்கு. இது செலவழியறதுக்குள்ள அங்க உனக்கு மழை வந்துடும். அப்படி மழை வரல எல்லாரும் அழைச்சு நீங்க வந்துடும். நான் பாத்துக்கிறேன். மண்ணி ஆமா, எல்லா பணத்தையும் அவ கையில கொடுத்து விட்டியே. கோவிலுக்கு போனா அந்த பணத்தை உண்டியில தானே போடணும். ஆமா, கலங்கி நிக்கிற அந்த பொண்ணு கையில கொடுத்தேன் பாருங்க. அது அம்பாள் காமாட்சி கையிலேயே கொடுத்ததுக்கு சமானம். தெரிஞ்சுக்கோங்க. ராத்திரியே அவன் கதையை முடிச்சிடறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த அநியாய வட்டிக்காரன் தன் குடும்பத்தோட இன்னைக்கு சாயங்காலமே மாங்காடு காமாட்சி கோயிலுக்கு போயிட்டாயா? போகட்டு விடியா, ஊருக்கு திரும்பி வந்துதானே ஆகணும். நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிட்ட சாப்பிட்டு சேர்த்துக்கோங்க. லட்சுமி, நீ சேர்த்துக்கொடி. எல்லாரும் அறைக்குள்ள போயிட்டு வரையில என்ன விசேஷம்? மகான் சுந்தரானந்த சுவாமிகள் வந்திருக்கிறார். அம்பாளுடன் நேரடியாக பேசக்கூடிய தப வலிமை பெற்றவர். அப்படியா? என்ன வாங்கண்ணா, நாமளும் அந்த பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். சும்மா இது, இந்த சாமியார்களை பத்தி எல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா, இதெல்லாம் புது வேஷ்டி புது படவை இதெல்லாம் இங்க ஏழை போடுறாங்களா? பக்கத்து ஒரு பண்ணையாரு 100 தம்பதிகளுக்கு வேஷ்டியும் சேலையும் தானம் கொடுக்கிறாரு. அப்படியா? மீனாட்சி, உன் காமாட்சி சக்தியுடையவதாண்டி. புரிஞ்சுட்டேளா? புரிஞ்சிக்காம இப்பதானே அம்பாளுக்கு பட்டு புடவை சாத்திட்டு வந்தேன். உடனே பாத்தியா, புடவை மட்டும் இல்லாம வேஷ்டி சேர்த்து வாங்கிக்க ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஐயோ, என்னது அந்த தானத்தை போய் வாங்க போறா? வாங்கின என்ன கிரகச்சாரம். அவ எந்த கர்மத்தை தீர்க்க தர்மம் பண்ணிட்டு இருக்காளோ அத போய் நாம வாங்கலாமோ? அதெல்லாம் ஒண்ணும் தோஷம் இல்லடி, சும்மா வாங்கிக்கலாம். நான் வரமாட்டேன். வரமாட்டேன். அப்ப நான் மட்டும் போய் வாங்கிட்டு வரேன். சாமி சாமி கொஞ்சம் நில்லுங்க. ஆணோ பெண்ணோ தனியா போனா அங்க ஒண்ணும் கிடைக்காது. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கையேதுனாத்தான் அங்க புடவை வெட்டி கொடுக்கறாங்க. தெரிஞ்சுக்க. பாத்தாடி, புருஷன் பொண்டாட்டி 2 பேர் போனாதான் புடவை வெட்டி கொடுக்கறாங்க. வாடி வாடி வாடி. மாட்டேன்னா மாட்டேன். ஐயோ, சமயத்துல நீ கழுத்துல இருக்கிறீங்க. இப்ப நான் என்ன செய்வேன்? மாமி மாமி மாமி, கட்ட வரல. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அந்த புடவை வெட்டியை வாங்கி வந்துருவோம். ஐயோ, அங்க வேற குடுத்துட்டே இருக்கானே, எல்லாம் தீர்த்து போடும் போல இருக்கு. நான் என்ன செய்வேன்? மாமி மாமி, என் கூட வரல. புடவை வெட்டி வாங்கி வந்துருவோம். அங்க புருஷன் முண்டாஜா போனாதான் கொடுப்பாளாம். ஈஸ்வரா ஈஸ்வரா. மாமி, நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதே. அவர் ஒரு மாதிரி. நீங்க போங்க, நீங்க போங்க. என்னது அவளையும் போய் சொல்லிட்டேன். வாய் முடுங்க. அவளை கூட்டிட்டு போனேன்னா வெள்ளை புடவை தான் கொடுப்பா. என்னது? இப்பதான் உரைக்கிறதா? காமாட்சி காமாட்சி, பேராச கண்ணை மறைக்கும் சொல்வாளே, அது உங்க விஷயத்துல சரியா போயிடுது. சரி சரி புறப்படுங்க ஆத்துக்கு. அதெல்லாம் இருக்கு, வாடி போய் வாங்கிட்டு வரலாம். ஜென்மேபி வரமாட்டேன். வரல போய், நான் மட்டும் போய் வாங்கிட்டு வரேனா இல்லையா பார். வேண்டாம், சொல்றது கேளுங்க. நில்லுங்க.
ஐயோ கூட்டத்துல எவனோ காதை எடுத்து கடுக்கன்னு கொண்டு விட்டாடி. பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாளே, அதோட உங்க அநியாய வட்டியும் அதிக ஆசையும் அம்பாளுக்கே தாங்கல்ல. உன் அம்பாளும் நீயும் காலம் போறாவும் காமாட்சி காமாட்சி கட்டி அழுதுண்டியே. இப்போ அவ கோவிலுக்கு தானே வந்திருக்கோம். இங்க என் காது அறுபடலாமா? இங்க என் கடுக்க பறிப்பங்களாமா? அவ ஒரு தெய்வமா? பாருங்க, அம்பாளை தூஷணை பண்ணாதே. வாய மூடி. என் கடுக்கனை காப்பாத்தி கொடுக்க அவளுக்கு யோகியதை இல்லை. இனிமே அவளை நான் கும்பிட மாட்டேன். என் மனசால நினைக்க மாட்டேன். அவன் பேரையே சொல்ல மாட்டேன். அது மட்டுமா? ஐயோ, என்னத்துக்கு பிரம்மராட்சமா கணக்கு குதிக்கிறேன். என்னது கிறுக்குத்தனா? ரெண்டு கதையை மழைய கட்டிண்டே. இனிமே நீ கும்பிடுறிய அவ பேரும் அவளை பத்தி செய்தியும் என் காதலியே விடப்படாது. அடி காமாட்சி. ஓஹோ, இதுக்காகத்தான் இந்த மணியா? அடி அம்மா, உன் தோப்புனாருக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடுத்துடி லட்சுமி. குழந்தை பேரை சொல்லித்தானே கூப்பிடுறேன், அதுக்கே மணி ஆட்டுறேன். குழந்தை பேரா அது உன் பேரும், அது அவ பேரா இருந்தா நீங்க தேடி வந்த சுப்பையர் வீடு இதுதான். வாங்க சுவாமி வாங்க. ஆசாமி இவர்தான் சுவாமி. ஆசாமி இருக்கட்டும், இந்த சாமி யாரு? இந்த சாமி மகா சுந்தரானந்த சுவாமிகள். சரி, அவருக்கு இங்க என்ன வேலை? இவரேதான். என்ன இவரேதான்? அன்பரே, உங்களிடம் முக்கியமான விஷயத்தை சொல்லும்படி மாங்காடு காமாட்சி அம்மன் ஏன் குறும்பாடு போல் தலையாட்டுகிறார்? தலையாட்டல சுவாமி, மணியத்தான் ஆட்டுறார். ஏன்? அம்பிகையின் எந்த பெயரும் தன் காதலியே விழக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்தோ பரிதாபம். அன்பரே, மாங்காடு காமாட்சி அம்மன் ஆதி பராசக்தி அம்சமான அன்னை மாங்காடு காமாட்சி அம்மன். மணியாட்டம் நல்ல கேளியா? பொறுங்கள், அவருக்கு வேலை வரவில்லை. வாருங்கள், உரிய நேரம் வரும்போது அவருக்கு நல்ல புத்தி அன்னை காமாட்சியே கொடுப்பாள். லக்ஷ்மி, அம்மா, லக்ஷ்மி, லக்ஷ்மி, நான் நம்பி இருக்கிற காமாட்சி உன்னை காப்பாத்திட்டாடி. எனக்கு முன்னாடி ஓடி வந்து உன்னை காப்பாத்திட்டாடி. பாம்புதான் புத்துக்குள்ள போயிட்டு இருக்கேன் பாருங்க. பாம்பு போயிட்டே. ஆமா, இங்க என்னடி நடந்தது? என்ன நடந்துதா? அம்பாள் பேரை கேட்க மாட்டேன்னு காதல மணியை கட்டிண்டு ஆட்டின்னு இருக்கீரே. அஞ்சறிவுள்ள விஷ ஜந்து. அதுக்கு அம்பாள் பேரை வச்சதுனால குழந்தைக்கு ஆபத்து வந்து கத்துறச்சு அது ஓடி வந்து காப்பாத்தி எடுத்து. நீர் 6 அறிவுள்ளவர், பெத்த தோப்பனார். குழந்தை கத்த கத்த காதல மணி ஆட்டிட்டு ஜட்டமா உட்கார்ந்து இருந்தேனே. இனிமேலாவது தெரிஞ்சுக்கோங்க, அந்த பரதேவத பேரை சொல்லாதனாலயோ அவ பேரை கேட்காதனாலயோ நஷ்டம் அவளுக்கு இல்ல சாமி. எல்லா கஷ்ட நஷ்டமும் நமக்கு தான் வந்து சேரும். இனிமேலாவது இந்த மரம் மண்டையில ஏத்திக்கோங்க. வா.
நாங்க தான் யமதூதர்கள். உங்களுக்கு என் வீட்டுல என்னப்பா வேலை? உன் உயிரை பிடிச்சிட்டு போக வந்திருக்கோம். எப்படி பண்ண முடியும்? நீரா செத்துட்டியே. நான் இது வரைக்கும் செத்ததே இல்லையே. அதனாலதான் இப்ப செத்துருக்க. திரும்பி பாரு அவன் புறத்தை. அங்க மேல இருக்கு. அப்ப நான் யாரு? நீதான் உயிர். அதை பிடிச்சிட்டு போக தான் வந்திருக்கோம். எங்க? நரகத்துக்கு. ஏன் நான் என்ன பாவம் பண்ணினேன்? காலமெல்லாம் அநியாய வட்டி வாங்கி அம்பாளோட பேரை காதல விடாதபடி மணியை கட்டி ஆட்டிக்கிட்டு இருந்தே கிணறு பயலே. உனக்காக வேண்டி தனியா ஒரு நரகமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இங்க நினைப்பிலேயே என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி நினைக்காமையே விட்டுட்டேனே. ஐயோ என் செல்வமே, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தேன்னா இந்த யமகாத பசங்களோட நிம்மதியா போவனே. விட்டுட்டேனே. லட்சுமி 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 லட்சுமி. அந்த புஷ்ப விமானத்தில் ஏறுங்கள். என்ன புஷ்ப? ஆமையா, என்னையா செத்து போய் ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க எல்லாம் யாருயா? நாங்கள் தேவர்கள். தேவர்களா? அப்படின்னா இதுக்கு முன்னாலே வந்து கூப்பிட்டாங்களே யம பசங்க, அவங்க எல்லாம் எங்க? அவர்கள் மறைந்து விட்டார். ஏன்? உயிர் பிரியும் நேரத்தில் நீங்கள் லட்சுமி லட்சுமி என்று அம்பாளின் திருப்பெயரை சொன்னதால் வந்த யமதூதர்கள் மறைந்து உமது பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டு உம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல தேவர்களாகிய நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன அக்கிரம் அது? வயசுக்கு வந்த பொண்ணு பக்கத்துல படுத்திருக்கச்சே. என்னதான் மனசுல விகாரம் ஏற்பட்டாலும் இப்படி வேற இருந்த பரம்பரை மட்டும் டமால்னு மேல வந்து விழுவாளோ? சும்மா இரு. நான் அந்த புஷ்ப விமானத்தையும் தேவாலயம் பார்த்து அலறிண்டு இருக்கேன். தேவாளா? என் கனவுல வந்தானே. உங்க கனவுல கூட தேவாள் வரமாட்டாளே, யமபட்டாள்னா வருவா. அவளும் வந்தா. அதானே வந்து வாடா நரகத்துக்கு அப்படின்னு கூப்பிட்டா. நீங்க போய் சேர வேண்டிய இடம் அதானே, தெரிஞ்சுதான் கூப்பிட்டுருக்கா. சொல்றது கேட்டேன். இந்த யமப்பட்டாள் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பொண்ணு ஞாபகமே எனக்கு வந்தது. அடடா, இதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாம நாம செத்துட்டோமேங்கிறதை நினைச்சு லட்சுமி லட்சுமி அப்படின்னு கதறிட்டு திரும்பி பாக்குறேன். தேவாள் வந்து நிக்கிறா. இது என்னையா ஒரே குழப்பமா இருக்கேன்னு கேட்டேன். அவ சொன்னா, ஆவி பிரிகிற சமயத்துல அம்பாள் பேர் சொன்னதுனால உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துல இறங்கிருச்சிருக்குன்னு சொன்னான். அத கேட்ட உடனே, ஆஹா, ஆவி பிரியிருச்சு அம்பாள் பேர் சொன்னதுக்கே சொர்க்கம் கிடைக்கிறதுன்னா, ஆவி இருக்கிறப்போ சொல்லிண்டே இருந்தா இன்னும் எனக்கு என்னென்ன கிடைச்சிருக்கும். ஆவி இருக்கிறச்ச நீங்க தேவி எங்க நினைக்கிறேன்? இரும்பு பட்டி சாவி என்ன கட்டிண்டாளரே? ஆமாண்டி, மகா பாவி ஆயிட்டேன். என்ன சத்தாது? அதான் மணிங்கிற பேரால சனிய காதல கட்டிண்டாளே. ஓ, இனிமே இந்த மணி இல்ல ஒண்ணு வேண்டாம். நான் சொன்னேன் கேளு. இனிமே என் மனசால அம்பாளை தான் நினைப்பேன். என் வாயால அம்பாள் துதி தான் பாடுவேன். என் காதால அம்பாள் நாமத்தை தான் கேட்பேன். சுவாமி சுவாமி, வாங்க வாங்க வாங்க. அன்னைக்கு உங்களை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டேன். என்ன மன்னிக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல. எதிரி பேசாம நிக்கிறீங்க. பெரியவாளெல்லாம் கண்டா உடனே கால விழுந்துடணும். விழு. க்ஷேமமா க்ஷேமமா. சுபையர்வாள், உங்களுக்கு நேரம் வரலன்னு நான் அப்ப சொன்னேனே, நான் குறிப்பிட்டு சொன்னது இப்போ உங்களுக்கு ஞானம் வந்திருக்கே, இந்த ஞானத்தை பத்தி தான். அன்னைக்கு நான் ஏன் வந்தேன், என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமோ? நான் தான் கேட்கலையே. இப்போ அது கேளுங்களே. கேட்கிறேன். சொல்லுங்க சாமி. நீங்க ரெண்டு பேரும் மாங்காட்டுக்கு வந்து அம்மனை தரிசிச்சு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே அம்பா அடியேன் முன்னால தோன்றி உங்க ரெண்டு பேர் உருவத்தை எனக்கு காட்டி, இன்னைக்கு ராத்திரி வெட்டுப்பட்டு சாகக்கூடிய கண்டம் இவனுக்கு இருந்தது. ஆனா இவனுடைய மனைவியின் இரக்க சிந்தனையும் அவன் என் மேல வச்சிருக்க நீங்காத பக்தியும் சேர்ந்து அவன் பூர்ண ஆயுள் பெரும்படியான பாக்கியத்தை கொடுத்துருச்சு. ஆனாலும் விதிப்படி பெருத்த நஷ்டமும் வலுத்த காயமும் ஏற்பட இருந்தது. அதுக்காக கடுக்கனை கலட்டி ரெண்டும் ரத்த துளியோடு விட்டுடும்படி நான் ஏற்பாடு செய்தேன். அதோடு கண்டமும் தீர்ந்து போச்சு. இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி இந்த கடுக்கனை அவன் கையில கொடுத்துட்டுவான்னு அம்பா எனக்கு உத்தரவிட்டா. என் கிழக்கா வயிறு கிழக்கா. ஐயோ 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 ஐயோ. அம்பிகே அம்பிகேன்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டிய இந்த நேரத்துல என்னத்துக்காக இப்படி ஐயோ ஐயோன்னு சொல்லி அழுது வடிகிறேன்? இல்லையே, அம்பாளை பத்தி என்கிட்ட யாரு எது பேச வந்தாலும் அது என் காதல விழப்படாதுன்னு மணி ஆட்டிண்டே இருந்தானோ இல்லையோ. ஆமா. இப்ப அம்பாளே என் கடுக்கனை கொடுத்தான்னு. ஆமா. இதே மாதிரி இன்னும் யாராருட்ட என்னென்ன கொடுத்தாச்சாலோ தெரியலையே. பிரதானம் அளிக்கும் இடம் திருவானைக்காவல். அங்கு கோயில் கொண்டிருக்கும் அகிலாண்டேஸ்வரி மனச உருக்கும் ஒரு திருவிளையாடலை செய்து காமிச்சிருக்கா. சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா விஸ்தாரமா சொல்லுங்க. சொல்றேன். அவளிடத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஒரு பக்தன் தன் பெண்களுக்கு கல்யாணம் செய்து
குடும்பத்தோட கோயில்ல வந்து தங்கினார். ஐயோ 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 சத்தம் போட்டீங்க வெட்டி விடுவேன். மரியாதையா தாலி உள்பட எல்லாரும் கேட்ட சொல்லு. ஐயா, என் பொண்களுக்கு நேத்திதாயா கல்யாணம் நடந்திருக்கு. இன்னைக்கு போய் தாலிய கைட்ட சொல்லலாமா? அதுவும் இந்த அம்பாள் சன்னதியில. போடா உங்க அம்பாள் நீ. அகிலாண்டேஸ்வரி காப்பாத்தம்மா. கோவிலுக்கு வந்திருக்கிற பக்தர்களை கொள்ளக்காரங்க படுகொலை பண்ணிடுவாங்க. சீக்கிரமா போங்க, போங்க போய் காப்பாத்துங்க. யானை விட்டு வரட்ட சொல்லியா? போய் திருநங்களை விரட்டுறா. ஐயா, நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க ஐயா. நாங்க காப்பாத்தணுமா? அன்னபூர்ணி அம்மா வந்து காப்பாத்துனது. அன்னபூர்ணி அம்மாவா? அவங்க யாருங்க? ஓஹோ, நீங்களே வெளியூரா? நம்ம அம்பாள் அகிலாண்டேஸ்வரி பேர்ல ரொம்ப பக்தி உள்ளவோ. அவதான் எங்களெல்லாம் வந்து எழுப்பி நடந்த சம்பவங்களை சொல்லி போய் காப்பாத்துக்குன்னு சொல்லி விரட்டின. அந்த அம்மாவை இப்பவே பாக்கணுங்களா? காலையில அம்பாளை தரிசனம் பண்ண வருவா. அப்ப நீங்க அந்த அம்மாளை தரிசனம் பண்ணலாம். போதும் இல்லையா? ஆட்டியா என்ன சுவாமி, நேத்துக்கு ராத்திரி எங்களை எல்லாம் எழுப்பி விட்டாரு அன்னபூர்ணி. அந்த அம்மா வந்துட்டே இருக்கா. எங்க சுவாமி? பாருங்க, அதோ பாருங்க. சுவாமி, இந்த அம்மாளை பார்த்தாலே அம்பாள் மாதிரி தானே இருக்கா. இந்த ஊரே அவளை அம்பாளின் அவதாரம் தானே நம்பிட்டு இருக்கு. வந்துட்டா, சேர்த்து வழிவிட்டு நிறுவா. வாங்கம்மா. அம்மா, நீங்க மட்டும் நேத்து ராத்திரி இவங்களை அனுப்பி எங்களை காப்பாத்தலன்னா அந்த கொள்ளக்காரங்க எங்க குடும்பத்தையே படுகொலை பண்ணிருப்பானுங்க அம்மா. ஆமாம்மா, நேத்து ராத்திரி எங்க ஆத்துக்கு வந்து படபடன்னு கதவை தட்டி என்னை எழுப்பி கோயிலுக்கு வந்திருக்கிற பக்தால கொள்ளக்காரா படுகொலை பண்ணிடுவா போல் இருக்கு, உடனே போய் காப்பாத்துக்கோன்னு சொன்னேனே. நீங்க விரட்டல நேக்கே வீரம் வந்து அந்த அருவாளை கையில எடுத்து அனாயசமா சுத்தி இருக்கு பாருங்க. இந்த முகத்தை நல்லா பாருங்க. பார்த்த முகம்தானே தாயே. நான் வந்தா உங்களை எழுப்புனேன். என்ன அப்படி கேட்கிறேன்? வந்தது நீங்களேனா? அம்மா, உட்காந்தே தூங்கி வழிஞ்சுகிட்டு இருந்த என்ன கம்பால தட்டி ஓடுறான்னு நீங்க தானமா விரட்டி விட்டீங்க. எங்களெல்லாம் அனுப்பிச்சு இருக்கட்டும். யானை பாகனை எழுப்பி யானையை விட்டு கொள்ளக்காரால விரட்ட சொன்னே. எப்படித்தான் உங்களுக்கு தோணித்த போங்க. இந்த அகிலாண்டேஸ்வரி மேல ஆணையா சொல்றேன், நான் யாரு வீட்டுக்கும் வரல, யாரையும் அனுப்பல. அதே அகிலாண்டேஸ்வரி மேல ஆணையத்தான் நானும் சொல்றேன். நீங்க தான் வந்தேன், நீங்க தான் எங்களை எழுப்புறேன்.
இருக்கட்டுமா? என்ன இருக்கட்டும்? பிரத்யட்ச தெய்வமா நிக்கிறாளே, நேற்று ராத்திரி பூரா இந்த ஊரெல்லாம் நடமாடி பேசும் தெய்வமா நின்னு தம் பிள்ளைங்களை காப்பாத்திட்டு போயிருக்காளே, அவ சன்னிதானத்துல எனக்கு கற்பூர ஆர்த்தியா செய்யலாமா? அம்மா, இந்த ஊர்ல எத்தனையோ பெண்கள் இருக்கா, இருந்தும் உன் உருவத்துல வரவும் தான் அவளுக்கே தோணி இருக்கு. அப்படி இருக்குச்சே, அவளோட அம்சமா உன்னை நாங்க மதிச்சு ஆரத்தி எடுக்கிறது தப்பே இல்லம்மா. வேண்டாம் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லார் வீட்டுக்கு நான் வர்றேன். நாளை காலையில எங்க வயல்ல வித முகூர்த்தம் வச்சிருக்கோம். அம்மா வந்து உங்க தங்க கையால விதைய தொட்டு கொடுக்கணும். அம்மாடி, நாளைக்கு காலையில இதை விட ஒரு முக்கியமான இடத்துக்கு வரதா ஒத்துட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுமா. நீங்க வந்து சரி 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 வரேன். நாளைக்கு மறுநாள் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அதுக்கு செஞ்ச இந்த தாலிய உங்க கையால தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும். இன்னொரு விஷயம், நீங்க வர்றதோட ஐயாவையும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். கல்யாணத்துக்கு நான் வர்றதுக்கே நேரம் இருக்காது, ஐயாவை எப்படி கூட்டிட்டு வர முடியும்? என்ன ஐயாவுடைய பேர் இங்க அடிபடுது? இவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம 2 பேரும் வரணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு தான் ஏகப்பட்ட வேலை இருக்குமே. எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி அம்மா, உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நாங்க 2 பேரும் வரோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் தாம்மா உங்களுக்கு நன்றி சொல்லணும். எங்க கல்யாணத்துக்கு முன்னாலையும் சரி பின்னாலையும் சரி, இந்த ஊர்ல எங்கெங்க நல்ல காரியம் நடந்தாலும் இந்த அம்மா அங்க போயிடுவா. நான் காட்டுல வேலை வெட்டிய பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா அப்ப இருக்க மாட்டா. ஏதோ உங்க கல்யாணத்துக்கு வந்தாலாவது என் பத்தின முகத்தை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தான் ஒத்துக்கிட்டேம்மா. நீ தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த தாலியோ? ஆமாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏண்டா இந்த கத்து கத்திக்கிட்டு ஓடி வர்றீங்க? யாராவது ஒருத்தரா பேசுங்க. சாமி சாமி சோ இப்பதான் பொண்ணு மாப்பிளைய உட்கார வச்சு ஐயர் சடங்கு ஆரம்பிச்சிருக்காரு. தாலி கட்டி முடிஞ்சதோ இல்லையோ உங்களை எல்லாம் உட்கார வச்சு இலை போட்டு வடை பாயசத்தோட சாப்பாடு போட சொல்றேன். அது வரைக்கும் இந்த காட்டு கூச்சல் எல்லாம் கூடாது. ஏதோ ஆட்டம் பாட்டம் எல்லாம் படுங்களேடா, அது ஆடுங்க போங்க. மைவார்த்த கண்ணழகி மீனாட்சி அம்மனுக்கு கைவார்த்து குறி உரைச்ச குறவர் குலா எங்க குலா. குறிஞ்சி பூ பூத்திருக்க கூட்டமா வண்டு வந்து உறிஞ்சியே தேன் குடிக்க சுருளி மலை எங்க மலை. வள்ளியம்ம வந்த குலம் எங்க குலந்தான், நாங்க வாழுறதும் அவ புருஷன் தந்த பலந்தான். வள்ளியம்ம வந்த குலம் எங்க குலந்தான், நாங்க வாழுறதும் அவ புருஷன் தந்த பலந்தான். நீலகண்ட விஷம் குடிச்சா, நீலகண்ட விஷம் குடிச்சான் நீலி பலந்தான் திரிசூலி பலந்தான். நீலகண்ட விஷம் குடிச்சான் நீலி பலந்தான் திரிசூலி பலந்தான். அவரு நிரந்தரமாயிருக்கிறதும் தாலி பலந்தான், தாலி பலந்தான். அவரு நிரந்தரமாயிருக்கிறதும் தாலி பலந்தான், தாலி பலந்தான். வள்ளியம்ம வந்த குலம் எங்க குலந்தான், நாங்க வாழுறதும் அவ புருஷன் தந்த பலந்தான். வள்ளியம்ம வந்த குலம் எங்க குலந்தான், நாங்க வாழுறதும் அவ புருஷன் தந்த பலந்தான். தந்தாரத்தா தருகிடத்தோ தகிட தகிடத்தா, தருகிடத்தோ தையாடத்தா தகிட தகிடத்தா. தந்தாரத்தா தருகிடத்தோ தகிட தகிடத்தா, தருகிடத்தோ தையாடத்தா தகிட தகிடத்தா.
எங்கும் கூட்டம் கூடுவோம் நாங்க ஆட்டாடுவோம். உளுந்தூர் பேட்டையிலும் உடுமலையான் கோட்டையிலும் கடம்பூர் சந்தையிலும் கூட்டம் கூடுவோம் நாங்க ஆட்டாடுவோம். எந்த ஊரு சொந்த ஊரு எல்லா ஊரு எங்க ஊரு எங்களுக்கும் கஞ்சி ஊட்ட பூமியும் உண்டு சிவகாமியும் உண்டு. எந்த ஊரு சொந்த ஊரு எல்லா ஊரு எங்க ஊரு எங்களுக்கும் கஞ்சி ஊட்ட பூமியும் உண்டு சிவகாமியும் உண்டு. வள்ளியம்மே வந்த குலா எங்க குலந்தா நாங்க வாழுறதும் அவ புருஷ கந்த பலந்தா. எங்க கிட்ட பொண்ணெடுத்த ஏறுமையில் முருகனத்தான் இன்றெடுத்த தாயிருக்கா ஆனைக்காவிலே திருவானைக்காவிலே. எங்க கிட்ட பொண்ணெடுத்த ஏறுமையில் முருகனத்தான் இன்றெடுத்த தாயிருக்கா ஆனைக்காவிலே திருவானைக்காவிலே. சங்கடங்கள் வாராமே சமயத்திலே காப்பாத்த அங்கிருக்கும் தாயவளை கும்பிடுவோமே நாங்க நம்பிடுவோமே. ஆமா. சங்கடங்கள் வாராமே சமயத்திலே காப்பாத்த அங்கிருக்கும் தாயவளை கும்பிடுவோமே நாங்க நம்பிடுவோமே. வள்ளியம்மே வந்த குலா எங்க குலந்தா நாங்க வாழுறதும் அவ புருஷ கந்த பலந்தா. தாலி கட்ட போறாங்க, எல்லாரும் உள்ள போங்க. டேய் டேய், ஆட்டத்தை நிறுத்துங்கடா. சோறு போடுவாங்கடா. அம்மா, யாராவது ஒரு பொம்னாட்டி முடிவாங்க. இந்த திருமங்கல்யத்தை எல்லா பெரியவாளையும் தொட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமா. என்ன சாமி விருந்தட்ட கொடுக்குறீங்க? திருமங்கலத்தை எடுத்து வைங்க. அது அதுல தாமா இருக்கு. இல்லைங்க சாமி, நீங்களே பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. இதுல இருந்த திருமங்கல்யத்தை காணுமே. ஏமா, யாராவது எடுத்தா சொல்லுங்க. என்ன சாமி இது? மாங்கல்யத்தை மஞ்ச கயத்துல கொடுத்து தேங்காயில சுத்தி நான் தானே கொடுத்து அனுப்பிச்சேன். அத நானும் நன்னா பார்த்து தானே வாங்கி வச்சேன். இப்ப காணுமே. விசாரிங்கோ விசாரிங்கோ, லக்கணம் போயிட்டே இருக்குமா. ஏமா நீ? நான் பார்க்கவே இல்ல, நான் எடுக்கவே இல்ல. ஏமா யாராவது பார்த்திருந்தா சொல்லுங்கம்மா. இல்லையேம்மா, நாங்க யாருமே பார்க்கவே இல்லையே. இது என்ன விபரீதமா இருக்கு? கற்ற நேரத்துல தாலி காணாம போறது பெரிய அபசகனமாச்சே. எவ கண்ணு பட்டுச்சோ எவ கை தொட்டுச்சோ. வாய முடுங்கடி. எந்த கைப்பட்டா பட்ட மரமும் தடைக்குமோ அந்த அன்னபூர்ணிமா தொட்டு கொடுத்த தாலிடி இது. அம்மா, இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. லக்கணம் போறதுக்குள்ள வேற திருமங்கல்யம் கொண்டாங்க. புரோகிதரே, நான் தொட்டு கொடுத்த தாலி இல்லாம வேறொரு தாலியா? நீ தொட்டு கொடுத்த தாலியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள லக்னம் போயிடுமா. எப்படிங்க போகும்? நீ தொட்டு கொடுத்ததுனால இத பாருங்க, என்ன புரிஞ்சுக்குங்க. நான் அகந்தையில பேசல. நான் அற்பமானவதான், அழியக்கூடிய ஜென்மாதான். ஆனா நான் எந்த நிலையில இருந்து யார நினைச்சதை தொடறேன். ஆதி அந்தமற்றவளா அழியாத குங்குமக்காரியா நிக்கிறாளே திருவானைக்காவிலே. அந்த அகிலாண்டேஸ்வரியே என் உடம்புக்குள்ள புகுந்து அவ கையாலேயே அதை தொடர்தா பாவிச்சு தானே நான் தொட்டு கொடுக்கிறேன். அது எப்படி காணாம போக முடியும்? இதோ பாருங்க, அவ சத்தியமான தெய்வமா இருந்தா இந்த முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அதே திருமங்கல்யத்தை அவளே கொண்டு வந்து என் கையில கொடுத்து தீரணும். கூட